ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் ராதை வேஷம் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிய முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ராதை வேஷம் போடுறதுக்கு இந்த மாதிரி பட்டு பாவாடை சட்டை போட்டுக்கலாம். இந்த பட்டு பாவாடை சட்டை வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். சரவணா ஸ்டோர் ஆடி ஆஃபரில் 195க்கு வாங்கினேன். பாப்பாவுக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பேபி பவுடர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் காம்பேக்ட் பவுடரோ ஃபவுண்டேஷனோ ரோஸ் பவுடர் நான் எதுவுமே பாப்பாவுக்கு அப்ளை பண்ணல. பாப்பாவுக்கு ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் ஆக போகுது. அதனால் நான் அது எல்லாமே கெமிக்கல் எதுவும் நான் அப்ளை பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோவுக்கு மேலே ஒயிட் கலர் சாந்து இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சுக்கலாம். நடுவில் வந்து குங்கும கலர் சாந்து வந்து டாட் டாட் வச்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்க ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நீங்கள் தூங்கும் போதே வந்து இது எல்லாத்தையும் வச்சு விட்டுருங்க. கண்ணுக்கு சைட்லேயும் இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்கலாம். பாப்பா உங்களுக்கு ஹாய் சொன்னாங்க, ஹாய் சொல்லிடுங்க நீங்களும். நடுவில் வந்து பொட்டு வச்சுக்கலாம், ஸ்டோன் பொட்டு. நீங்கள் சாந்துலையுமே ஸ்ட்ரெயிட்டாக நீட்டு பொட்டு வச்சுட்டு கீழே ஒயிட் கலர் மாதிரி அந்த மாதிரி வச்சாலும் அழகாக இருக்கும். பாப்பாவுக்கு நான் இந்த பொட்டை நான் வச்சு விட்டுட்டேன். அடுத்து இயரிங்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்லஸ் போட்டுக்கலாம். இந்த நெக்லஸும் இயரிங்ஸும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் 159க்கு நான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து முடி இல்லாததுனால இந்த மாதிரி தான் போட முடியும். ஹேர் இருந்தால் நம்ம ஜடை பின்னி பின்னாடி பூ வச்சா சூப்பராக இருக்கும். 2 சைடு கோடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜோதிகா கிளிப் கொடுத்து குத்தி விட்டுட்டேன். பாப்பா அதையுமே பிடிச்சி இழுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நெத்திச்சூட்டி வச்சுக்கலாம். பாப்பா வந்து பிங்க் கலர் ஸ்கர்ட்டுன்றதுனால நான் பிங்க் கலர் வச்சுருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன நெத்திச்சூட்டி இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதையும் ஒரு பின்னு வச்சு குத்தி விட்டுடலாம். இது மாதிரி குத்தி விட்டாச்சு. இப்போ அடுத்து நெக்லஸ் போட்டுக்கலாம். உங்ககிட்ட என்ன நெக்லஸ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பாப்பாவுக்கு குத்துற மாதிரி இருந்தது அந்த நெக்லஸ், அதனால் அது கழட்டிட்டு இது சேஞ்ச் பண்ணிட்டோம். இது மேட்சிங்காக இருந்தது. அடுத்து ஒட்டியானம் போட்டு கட்டிக்கலாம். ஒட்டியானம் நீங்கள் ஷால் போட்டதுக்கு அப்புறமும் கட்டிக்கலாம், இல்லை முன்னாடியே கட்டினாலும் ஓகே தான். இப்போ நான் முன்னாடியே பாப்பா கட்டி விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வளையல் போட்டுக்கலாம். இந்த வளையல் பாருங்கள், எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகும். மல்டிபிள் கலர் வளையல், இது கண்ணாடி வளையல் தான். இது வந்து சந்தையில் வாங்கணும், 50 ரூபாய் இது. பாப்பாவுக்கு வந்து சவுண்டு கேட்குற வளையல்னோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. வளையல் போட்டவொடனே ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு இருந்தாங்க, நல்ல சவுண்டு கேட்டது. அந்த ஜிகினா நிறைய இருந்தது, ஜிகினாவெல்லாம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு விட்டோம். பாருங்கள், ஆட்டி ஆட்டி பார்க்குறாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது இந்த வளையல். அதுக்கு பார்டர் கொடுக்கறதுக்கு ஒரு வளையல் போட்டுட்டேன். எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அவங்க முகத்தில். இன்னொரு கையிலையும் இதே மாதிரி வளையல் போட்டு விட்டுட்டேன். இது எல்லாமே நான் பாப்பாவுக்கு ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது தான். புதுசாக நான் எதுவுமே இதுக்காக நான் வாங்கலை. நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்குதோ, என்ன வளையல் இருக்கோ, என்ன நெக்லஸ் இருக்கோ, கம்மல் இருக்கோ, நீங்கள் அதையே போட்டு விடுங்க. பாப்பாவுக்கு மெஹந்தி வந்து 2 மினிட்ஸில் தான் வச்சு விட்டேன். இந்த மெஹந்தி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். குழந்தைங்க மெஹந்தி வச்சா ரொம்ப நேரம் வச்சுருக்க மாட்டாங்க. இது 2 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும், கையில் அப்படி பிடிச்சிக்கும். அடுத்து ஷால் வந்து சென்டர் பகுதியை வந்து தலை மேலே போட்டுக்கலாம். போட்டோடனே பாருங்கள், பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முனையை வந்து ஃப்ளீட் பண்ணிக்கலாம்.
ப்ளீட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு முனையை மட்டும் அந்த சட்டைக்குள்ளே சொருவிட்டு 2 சைடு முனையும் 2 சைடு சட்டைக்குள்ளே சொருவிட்டு நீங்கள் ஒட்டியானத்தை உள்ளே வச்சு நீங்கள் கட்டி விடலாம். அது ஒரு மெத்தடு. இது நான் பண்ணுறது இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரியும் பண்ணலாம். தலையில் பாப்பா வந்து கொஞ்ச நேரத்தில் ஓடி போயிட்டாங்க, வரவே இல்லை ஷால் போட்டவொடனே. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து போடுறேன் நான் அதை. இந்த மாதிரி கிளிப்பு வச்சு 2 சைடும் நல்லா குத்திக்கலாம், இல்லைன்னா கீழே விழுந்துடும். இந்த சைடும் முனையை வந்து பண்ணிவிட்டு நெக்லஸுக்கெல்லாம் உள்ளே சொருகணும் சட்டைக்குள்ளே. எடுத்துட்டு நான் கொண்ட ஊசி தான் வச்சு உள்ளே வச்சு சொருகினேன். உள்ளே நல்லா சொருகி விட்டுடலாம். சொருகி விட்டாச்சு. இப்போ நெக்லஸ் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷாலை உள்ளே விட்டுட்டு கையை எடுத்து வெளியே விட்டுடலாம். இந்த ஸ்டெப்பு தான் சொன்னேன். நீங்கள் ஷால் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒட்டியானா கட்டிக்கலாம். பாப்பா ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால நான் ஃபஸ்ட்டே போட்டு விட்டுட்டேன் இதெல்லாம். பாருங்க, பானையை தூக்கிட்டு வராங்க ராதை. எங்கள் வீட்டு ராதை எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பானையை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த பானை வந்து அஸ்வந்த் தான் தங்கச்சிக்காக பெயிண்ட் பண்ணி உடனே டக்குன்னு ரெடி பண்ணிட்டான். பாருங்க, ராதை நடந்து வராங்க. இந்த ராதை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ராதை பாருங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க, ஒளிஞ்சிருந்து வருவாங்க பாருங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு அழகு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.